ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சிங்கப்பூரில் ஒரு சூப்பரான இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். எப்படின்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். எங்கே தெரியுமா? நம்ம புதுசாக போகணுன்றது சைனீஸ் கார்டன். சைனீஸ் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். புதுசாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ரெனோவேஷன் வேலை ஓடிட்டு இருந்தது. இப்போ வேலை முடிஞ்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் ஆச்சு. அதை தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இந்த எம்ஆர்டிக்கு, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாலே எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டாங்க. இதே கூட்டம் உள்ளேயும் இருக்கும். நம்ம வாங்க போய் பார்ப்போம். திருவிழாக்கு அந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்க. இது நம்ம மக்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. சரியான எனி டைம் இந்த ஏரியா போனால் கிரிக்கெட் போகலாம். இதுதான் அந்த கோபுரம். சூப்பரான கோபுரம், சைனீஸ் கார்டன் கோபுரம். சைனீஸ் கார்டன்னாலே இந்த கோபுரம் தான் ஒரு ஹைலைட்டு. இதுதான் இன்னைக்கு பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அப்படி நாமும் 2 ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. சூப்பராக ரெனோவேஷன் எல்லாம் முடிஞ்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடுக்கு மாளிகை. இது இப்போ ஓப்பன் பண்ணலை இன்னும். அதாவது மேலே போகிறதுக்கு ஓப்பன் பண்ணலை. நம்ம மேலே போய் பார்த்தோன்னா சிங்கப்பூர் ஃபுல்லாகவே தெரியும். அந்த அளவுக்கு வியூ பார்க்கலாம். மக்கள் நிறைய பார்வையிட வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த சைனீஸ் கார்டன் போய் பாருங்கள். பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பக்கத்துலேயே நமக்கு பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கிடையாது, இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசு நீட்டாக இருக்கு பாருங்க. ஒரு குப்பை எந்த இதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு சிங்கப்பூரை பராமரிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நைட்டு இது நல்லாயிருக்கும். லைட்டிங்லாம் போட்டு பகலில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். எவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க பாருங்க. நம்ம ஊரில் திருவிழாக்கு அந்த மாதிரி சூப்பரான ஏரியாங்க. சுற்றி பாருங்க, சூப்பராக இருக்கும். சும்மா அதாவது நம்ம ஒரு 6 நாள் வேலை பார்க்குறோம். சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும். அந்த ஒரு நாள் இந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசும் திருப்தியாக இருக்கும். அந்த வேலையுடைய களைப்பே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் தான். ரோஸ் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நைட்டு ஒரு நாள் போய் நீயும் ஒரு நாள் வீட்டில் எடுத்து போடுறேன், எப்படி இருந்து பார்ப்போம். தாமரை குளத்தில் அதாவது அது போட்டு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த தாமரை குளத்துக்குள்ள இருந்தது இந்த பில்டிங்ல இப்படிதான் இருக்கு. தாமரை குளம் அதாவது சைனீஸ் மாடல், சைனா மாடல்ல அந்த பில்டிங்லாம் இருக்கு. இந்த மாதிரி சென்ட்ரல் நடந்து அப்படி போகலாமா? இதுதான் அந்த தாமரை குளத்துக்குள்ள பில்டிங் கட்டிட்டு இருக்காங்களா, அதுல சென்டர்ல இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கலாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு.
இங்கே வந்து நிறைய பேர் வராங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அதே மாதிரி நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா போய் ஃபோட்டோ ஷூட்டுக்கலாம். சூப்பரான ஏரியாங்க. சிங்கப்பூர்லேருந்து நான் மறக்காம போய் பாருங்க. பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு இங்கே வந்து சைனீஸ் கார்டன் இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெனோவேஷன் வேலை ஆரம்பிச்சு இங்கே வந்து யாரும் மக்கள் வராமல் இருந்தாங்க. இப்போவும் ஓப்பன் பண்ணி ஒரு 3 வாரம் ஆனதுனால இங்கே வந்து மக்கள் அதிக அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க பார்வையிட. நீங்களும் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் மூங்கில் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி மூங்கில் மரம் தான். அந்த பக்கத்தில் நம்ம கரும்பு தோட்டம் வச்சுருக்காங்க. கரும்பு நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி சாடுறதுக்கு இதில் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. சைனீஸ் கார்டனில் சூப்பராக இருக்குது. 2 தாத்தா சிலை வச்சுருக்காங்க. அவங்க பேர் நீங்களே வாசித்துடுங்க. எங்கள் பேர் குகனா. குகன் ஒரு தாத்தா. 2 பக்கமும் மூங்கில் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு ராணி அம்மா இருக்காங்க. அது பாட்டின்னு சொல்லுவோமா, பாட்டி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் பராமரிப்பு இல்லாதனால இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இங்கே வந்து ராஜாவுக்கு ராணி வந்து முது தேய்ச்சி விட்றாங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒருத்தர் எனக்கண்ணன் இருக்காங்க. அப்படி ஹையாக எனக்கு ரொம்ப எனக்கண்ணன்ட்டு இப்படியே போயிட்டுருப்போம். வா, இங்கே ஒரு ராஜா இருந்த மாதிரி இருக்குப்பா. சூப்பர், செம்மையாக இருக்குது. ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு கோட்டை மாதிரி இருக்குது, அரண்மனை கோட்டை. இதையும் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கீழே வந்து ஆறு போகுது. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு மேம்பாலம் போட்டுட்ருக்காங்க. சூப்பராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், அதுவும் நடப்பாதை தான், இதுவும் நடப்பாதை தான், அதுவும் நடப்பாதை தான். நடப்பாதைக்கு இதை கிராஸ் பண்ணுறதுக்காகவே சூப்பராக நடப்பாதை பண்ணி வச்சுருக்காங்க. ஹைலைட்டே அந்த கோபுரம் தான், தெரியுதா? அதில் மேலே வர ஏறலாம், ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல. மேலே வர்றதுக்கு, மேலே வர ஏறி போகிறதுக்கு. அடுத்து இந்த கோட்டைக்குள்ளே தான் போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக பார்க்கு தான். உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பழைய காலத்தில் சைனீஸ் வீடுகள்லாம் எப்படி இருந்திருக்கும், கூரை வீடுகள், அப்புறம் அந்த ரெஸ்டிங் ஏரியாலாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது வந்து பண்ணியிருக்காங்க.
எல்லாம் ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த பழைய காலத்து நினைவுகள் இந்த மாதிரி அசல் சைனா மாதிரியே இருக்குது. சைனாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. அப்படியே ஃபோட்டோ ஷூட்டு தான் இங்கே வந்து மக்கள். தண்ணிக்குள்ளே நடந்து வர்றதுக்கு பாதை போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த பக்கம் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ மக்கள் அங்கே வந்திருக்காங்கன்ட்டு. கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறத ஒரு 10 நாள் தான் ஆச்சு. நிறைய பேர் வந்து பார்வையிட வராங்க. சென்ட்ரில் என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக தான் இருக்கும். பழைய காலத்து சைனீஸ் வீடு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஓடுகள் மரங்களை வச்சு மேல் கூரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மலை மேலே ஒரு ரெஸ்டிங் ஏரியா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரிப் வந்து பார்வையிடுங்க நீங்களாம் வந்து. இதுதான் சைனீஸ் கார்டன். Gusto ko ining box pula kanin ng fragile. Ang delivery ang ayun yata kainan, no? Alin yan? Anong ano? Dolas! Sini. Apanya? Take picture kasi. Ay, ito. நம்ம வீட்டு முன்னாடி வந்து செடியெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிச்சோம்னா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதில் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதாவது டூரிஸ்ட் மக்களை வந்து எப்படி கவர் பண்ணலான்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க சிங்கப்பூர்காரங்க. அதை அந்த மாதிரி ஒரு பார்க் ரெடி பண்ணி செம்மையாக பண்ணுறாங்க. நான் இங்கே வந்து டிக்டாக்கு க்ளோஸ் பண்ணல, அதாவது லாக் பண்ணல. அதனால் வந்து இந்த மக்கள் அதிக பேர் டிக்டாக் தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ஜாய் கார்டன் இதுதான் என்ட்ரன்ஸ். என்ஜாய் கார்டன் என்ட்ரன்ஸ். சூப்பராக இருங்க. அதாவது மூவி எடுக்கணும்னு வரலாம் நம்மளுக்கு. அதுக்கு நம்ம டைரக்டராக நம்ம தான் ஆகணும். செம்மையாக இருக்குது. பார்க்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்குது. பச்சை பசேன்ட்டு தாமரை குளத்துக்குள்ளே சூப்பரான வியூ. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க பார்வையிடுறேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க.
சைக்கிள் இருந்தால் ஓகே சுற்றி பார்க்கறதுக்கு. இடம் நிறையா இருக்குது, அதனால் சைக்கிள் இருந்தால் ஓகே. அடுத்து இதுக்கு தான் போகிறோம். இதில் மேலே ஏறலாம், மக்கள்லாம் மேலே ஏறி ஃப்ரீ தான். இதில் மேலே போகலாம். அங்கே தெரியுதா பெரிய கோபுரம், அது இன்னும் ஓப்பன் ஆகலை. அது ஓப்பன் ஆகிட்டுனா அது மேலே உச்சியில் வர போகலாம். எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். சூப்பர் வியூங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் வராங்க, செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. டீ மேலே போமா? மேலே போய் எப்படி வியூ இருக்குன்னு பார்ப்போம். பக்கத்துலேயே ஒரு பெரிய ஏரி, பெரிய ஏரி பாருங்க. ஃபுல்லாக வந்து படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க, அப்படி வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சி. இதுதான் மேலே ஏறின வியூ. சுற்றி பாருங்க, சூப்பராக. இந்த ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கா. ஏரிக்கரை ஓரத்தில் சூப்பரான இடம். இது வந்து காசு கொடுத்து போன போட்டிங். எவ்வளோ காசுன்னு தெரியல, ஆனால் போட்டிங் போக நினைக்கிறேன். ஆளுக்கு அங்கேயும் அதிகமாக இருக்குது. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஈவினிங் தான் அதிகமாக இருக்குங்கிறேன். இங்கே ஒரு பாலம் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, அப்படியே தண்ணி சாடுது அருவி மாதிரி. சூப்பராக இருக்குது. இதுதான் தண்ணி தான். எல்லா பக்கமும் தண்ணி, சென்டரில் மக்கள் உட்கார்ற மாதிரி. என்ன பார்க்கலாம், உட்காரலாம். அது ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, அருவி மாதிரி போயிட்டே இருக்கு. செம்மையாக இருக்கு. ஆட்டம் பாட்டுன்னு ஒரே கொண்டாட்டம் தான். பாட்டை போட்டு வச்சுக்கிட்டு ஆடுறது பாடுறது எல்லாமே பார்க்கலாம். இந்த ஏரியாவில் ஆங்காங்கே எல்லாரும் நம்மள மாதிரி ஃபோனை வச்சுக்கிட்டு ரேடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் ரீல்ஸ் எடுக்கிறது தான் ஃபுல்லாகவே. சூப்பரான வியூ. சைனீஸ் கார்டன் செம்மையாக இருக்கு. ஃபோட்டோஸ்லாம் இருக்குண்ணா, இங்கே வரலாம். 1975 வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த கோட்டையை. சைனீஸ் கார்டன் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
மரத்தால் கட்டியிருந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அவ்வளோ மரத்தால் கட்டின மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ பில்லர் போட்டுட்டு மரத்தால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்களோன்ட்டு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ரெஸ்டாரண்ட். ஆனால் இங்கே இருக்க விலைக்கு நம்மளாம் சாப்பிட முடியாது. பட்டு சிங்கப்பூருக்கு வரவங்க ரிச்சான ஃபேமிலி, நம்ம மக்களே ரிச்சான ஃபேமிலி, அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டிய தான். அப்படியே தாண்டி இந்த பக்கம் வந்தால் இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் செடிகள்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா கலர் கலராக இருக்காங்க. இல்லை கலர் கலராக இருக்குதுன்னு டெக்கரேஷன். இந்த ஏரியை கறக்கிறது இங்கிறது பாருங்க, நல்லா இருக்கா? இந்த ஏரியை கடக்கிறதுக்கு இந்த மேற்பாலம் கட்டியிருக்காங்க. சைக்கிள் இருந்தால் ஓகே சுற்றி பார்க்குறதுக்கு. சூப்பரான இடம். வந்தோமா அப்படியே ஒரு கரையில் ஒரு மரத்து மூடில் வந்து உட்காந்தோமா, அப்படி ஜாலியாக கதை பேசிகிட்டே இருந்தோம்மா, அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ராகன் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ராகனுக்கு தலையை தான் காணல. ஒரு கோட்டைக்கு வந்த ஃபீல் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது ட்ராகனுக்கு தலை, அதில் இல்லை. டவர் கிடைக்க மாட்டாங்க இந்த ஏரியாவில். இங்கே தான் நம்ம இங்கே இருப்போம், சைனீஸ் கார்டன்லேயே உட்காந்துட்டு வேலை அப்படியே இருந்தேன். ஒரு ஐஸ் சாப்பிட்டு 2 வெள்ளிமா வெளியே வாங்குறது இங்கே 1 வெள்ளி வெளியே 2. இவ்வளோ பெரிய ஓனா யாரெல்லாம் பார்த்துருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஹாய் அடி, வால் எங்கே வர இருக்குது பாரு, தொங்குது பாரு, தெரியுதா? செம்ம பெருசு. அதிக செடிகள் வந்து மரங்கள் செடிகள் எல்லாமே இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு சென்டரில் அந்த மாதிரி நடப்பதை போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா எல்லா மரம் செடியும் வளர்ந்து விடும். சரியான பச்சை பச்சைன்ட்டு இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த ஏரியாவெல்லாம். காட்டுக்குள்ளே நடந்து போகிற ஃபீல் வரும். அப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களே சுற்றி பாருங்கள்.
மேலே மாடியில் அந்த கூம்புக்கு போனேன்னா பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ போக முடியாது. மாடியில் மேலே போகிறதுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல, எல்லாம் மேலே போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து இருக்காங்கன்ட்டு. நம்ம ஊரில் கோயில் கொடைக்கு போனால் ஒரு சாத்தாங்கோயிலுக்கெல்லாம் போனால் 3 நாள் 4 நாள் தங்கியிருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி படுதா போட்டுட்டு கீழே விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இவ்வளோ பேர்.